வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இஞ்சி தொக்கு செய்ய போகிறோம். இஞ்சி பச்சடின்னு சொல்லுவாங்க. இஞ்சி வந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு சிட்டிகை, உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் கொழுந்து தலையாக எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் அரைக்கிறதுக்கு வசதியாக அவனில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறோம். மிளகா வந்து ஒரு 13 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் மிளகா சைஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. வெல்லம் வந்து ஒரு 20 கிராம். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இதுக்கு எண்ணெய் கூட ஊற்றினா தான் கெட்டு போகாமல் இருக்கும். 2 மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் சொல்ல மறந்துட்டேன். இன்க்ரீடியன்ஸில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வதக்கணும். நல்லா இந்த மாதிரி செவக்கணும், இல்லாட்டி தொக்கு வந்து நல்லா கலராக இருக்காது. இப்போ வரமிளகாய் போடுவோம். இப்போ பெருங்காயம் கருகி போயிடக்கூடாதுன்னு கடைசியாக போடுறேன். கருவேப்பிலை, புளியை வந்து நல்லா அவனில் வச்சு மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அவன் இல்லாதவங்க வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். புளி நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா வைக்கணும். புளிக்கு ஈக்குவலாக மிளகா வைக்கணும். வெல்லம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நைஸாக அரைச்சிடுவோம். இஞ்சி தொக்கு நம்ம அரைச்சாச்சுங்க. இஞ்சி வந்து காட்டமாக இருக்கிறதுனால வெல்லம் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சில பேருக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்காது. அதனால நீங்கள் வெல்லம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போடாமல் விட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. வெல்லத்தை பாதியாக குறைச்சிக்கோங்க. புளி, மிளகா 2 ஈக்குவல் அளவு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து உரப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புளியை மறுபடியும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு மிளகா, கருவேப்பிலை, இதை நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.